லைலத்துல் கத்ருடைய இரவிலும் மன்னிக்கப்படாத 4 பேர். லைலத்துல் கத்ர் இரவில் மன்னிக்கப்படாத 4 பேர் யாரு? தாய் தந்தைய நோவினை செய்பவர், மதுபானம் குடி மதுபானத்துக்கு அடிமையானவர், அதே மாதிரி குடும்ப உறவை துண்டித்தவர், அதே மாதிரி பிற சகோதரனை தகுதி இல்லாம எந்த காரணமும் இல்லாம தகுந்த காரணமின்றி பகைத்து கொண்டவர். முதலாவது என்ன? மதுபானத்துக்கு அடிமையானவர். ரெண்டாவது தாய் தந்தையை நோவித்தவர், அதே மாதிரி குடும்ப உறவை துண்டித்தவர். அதே மாதிரி நாலாவது தகுந்த காரணமின்றி தனது சகோதரனை பகைத்து கொண்டவன். இந்த செய்திகள் எல்லாத்துக்குமே தனித்தனியா எச்சரிக்கை வருது, தனித்தனியா எச்சரிக்கை வருது. பெரிய பாவம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த மனிதர்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவிலும் மன்னிப்பு இல்லை என்று சொல்றது ஆதாரபூர்வமான ஹதீஸா இருந்தா சொல்லலாம், அதுல தப்பு கிடையாது. ஆனால் இது இட்டுக்கட்டப்பட்ட பொய், இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமானது. இது நாம் இந்த சனது அறிவிப்பாளர் இல்ல, இது பொய் என்பதனாலதான் நாம் அதை சொல்றோம். இப்ப அல்லாஹ் சொல்றான் எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன். இவர் சொல்றாரு ரசூலுல்லாஹ் மீது துணிஞ்சு பொய் சொல்றாரு. எப்படி? இவங்க 4 பேரை லைலத்துல் கத்ர்ல கூட அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எப்படி சொல்ல முடியும்? இந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட பொய், ஆதாரபூர்வமானது கிடையாது. இதை நான் தான் சொல்ல நினைச்சிடாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு மேலதிகமாக சொல்வதாக இருந்தால் அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தர்கீப் தர்ஹீப் ஒன்று இருக்கிறது. இமாம் முந்திரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸ் கிரந்தம் எழுதியிருக்கிறார். அதிலே கூடிய லைஃபு தர்கீப் தர்ஹீபினுடைய 594வது செய்தியாக பதிவு செய்து இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்ப சொல்லுவாங்க அல்பானி சொன்னதானே ஏற்றுக்கொள்ளணும் என்று. அப்படி அல்ல, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. நாம் அறிவிப்பாளர் செய்தி பார்க்கிற பொழுது ஒரு நீங்க சொன்னா நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உங்களை விட யாராவது ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாரா என்பதுக்கு தான் இதை சொல்றோமே தவிர அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன செய்திகளை கூட நாம் பார்க்கிற பலவீனமான செய்திகள் இருக்கிறது. மனிதன் அடிப்படையில் எல்லாட்டையும் தவறு வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு செய்தி கிடையவே கிடையாது. அல்லாஹ் எல்லாரையும் மன்னிப்பான். நீ குடிச்சிட்டு வாரியா, அல்லாஹ் இடத்துல மன்னிப்புகள் உடனே மன்னிப்பான். லைலத்துல் கத்ர் அல்ல, இப்போ உடனே மன்னிப்பான் அல்லாஹ். நீ குடிக்கிறியா, சரி, ரமலானுடைய காலத்துல யாரும் அப்படி செய்ய போறதில்லை, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சிலரும் அப்படி செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. சரி, மனம் வருந்துட்டாரு, யா அல்லாஹ் இது போல நான் குடிக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிரியா அல்லாண்டு நீ கேட்டு அடுத்த நொடியில் அல்லாஹ் மன்னிப்பான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். நீங்க கேளுங்க, நான் மன்னிப்பேன். ஒரு அடியான் நோன்புல அதிகமா பிரார்த்தனை செய்யணும். குறிப்பா ரமலானுடைய காலத்தில் அதிகமா பிரார்த்தனை செய்யணும். கேட்டால் அல்லாஹ் உடனே மன்னிப்பான். அல்லாஹ் என்ன சொல்றான்? அளவு கடந்து அநியாயம் செஞ்ச இந்த என்னுடைய அடியார்களே, என்ற ரஹ்மத்தில் இந்த நிராசை அடைய வேண்டாம். லைலத்துல் கத்ர் இல்ல, நீங்க இப்ப கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பாண்டி இருக்கிற பொழுது லைலத்துல் கத்ர் இரவே மன்னிக்க மாட்டாராம். அல்லாஹ் மன்னிக்க மாட்டானாம். எப்படி வாய் கூசாம சொல்கிறீர்களே, மிம்பர்ல இருந்து சொல்கிறீர்களே, அல்லாஹ் எப்படி காட்டுகிறீர்கள்? பெற்றோர் நோய்ப்பவன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அதாவது பெற்றோர்கள் மன்னிச்சு அல்லாஹ் உடனே மன்னிச்சிருவான். என் தாயை தந்தையை நோவினை செஞ்சிட்டாரு, பெய்த்து அல்லா இடத்துல பெய்த்து அவர் அப்பா மட்டும் போய் சொல்றாரு, என் தந்தையே தாயே என்ன மன்னிச்சிருங்கன்னு அவங்க மன்னிச்ச உடனே அல்லாஹ் மன்னிச்சிருவான். யாரா உறவை துண்டிக்கிறாரு, மீண்டும் சலாம் சொல்ற, அல்லாஹ் மன்னிச்சிருவான். உறவை புதுப்பிச்சுட்டார், யாரா என்ன மன்னிச்சிருயான்னு கேட்டா மன்னிச்சிருவான், உடனே மன்னிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் வந்தாலும் ஏன்னா அப்படி சொன்னா தான் மக்கள் ஆர்வமா கேட்பாங்க, எங்களோட பயானை கேட்பாங்க, எங்களுக்கு லைக் வரும், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் வரும். நிறைய இப்படியான கூட்டங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இவர்களும் தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும். நானும் என்னுடைய வார்த்தைகளை பிழைந்தால் நானும் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை, ரசூலுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து விடக்கூடாது சகோதரர்களே. ஏனென்றால் அல்லாஹு தஆலா இந்த அடியார்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான்.